ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த டே 26 ஆஃப் டெய்லி கோடிங். இன்றைக்கி நம்ம சியில் சிம்பிளாக தான் ஆரம்பிக்கிறோம். பட் போக இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஒரு சிம்பிளாக ஒரு டூ சம் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து சி ஷார்ப்பில் இருக்குது, பட் சியில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் அரேஸ் ஒரு அரே ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. இதில் ஒரு டார்கெட் வேல்யூயும் கொடுத்துருவாங்க. இந்த டார்கெட் வேல்யூவில் இந்த லிஸ்ட்டில் எந்த 2 எலமெண்ட்டை ஆட் பண்ணோன்னா நமக்கு அந்த டார்கெட் வேல்யூ கிடைக்குமோ அந்த இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதை பேசிக்காக நம்ம சால்வ் பண்ணுறோன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு எடுத்தோடனே பார்ப்போம். ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அதுக்கு அடுத்து இருக்க எலமெண்ட்டை கம்பேர் பண்ணுவோம். அப்புறம் இது இல்லைன்னா நெக்ஸ்ட் இந்த வேல்யூ இதில் 7, இதுக்கு அடுத்து இருக்க எலமெண்ட்டு, இப்போ இதையும் இதுக்கு அடுத்து இருக்க எலமெண்ட்டையும், அப்புறம் இதுக்கு அடுத்து இருக்க எலமெண்ட்டு, அந்த மாதிரி கம்பேர் பண்ணி ஆட் பண்ணி அதை இது பண்ணுவோம். சரி, பேசிக்காக இதுதான் ஒரு இன்ட்யூஷன்னா நம்ம இந்த மாதிரி தான். இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்ஸிட்டி என்னென்னா ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அதுக்கு அடுத்து இருக்க எல்லா எலமெண்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸில் இது வந்துட்டு கடைசி 2 எலமெண்ட்டு தான் இருக்குது அப்படின்னா டார்கெட்டுனா இந்த ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ்னா நம்ம வந்துட்டு அந்த இது எல்லாத்தையும் அதுக்கு அடுத்திருக்கிறத கம்பேர் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்த்தோன்னா இது வந்துட்டு n² காம்ப்ளெக்சிட்டி வரும். ஸோ இதுதான். ஸோ இதை வந்துட்டு இதுதான் இந்த கோடில் இருக்குது. என்னென்னா இதை எடுத்து கூட விட்டுடலாம். அதுதான். ஸோ ஈச் லிஸ்ட்டில் ஆரம்பிக்கிறோம், 0ல் ஆரம்பிச்சுட்டு இது வந்துட்டு கடைசி எலமெண்ட் நம்ம அதுக்கு அடுத்த இருக்க எலமெண்ட்டே இருக்காது. ஸோ அதனால் கடைசி எலமெண்ட்டுக்கு முன்னாடி எலமெண்ட் வரைக்கும் அதுதான். ஸோ கடைசி லென்த்தில் முன்னாடி எலமெண்ட் வரைக்கும் நம்ம வந்துட்டு அதுக்கு கம்பேர் பண்ணணும். அது வந்து எதோட கம்பேர் பண்ணணும்னா இந்த எலமெண்ட்டோட ஆரம்பித்து அடுத்தது. ஸோ ஃபஸ்ட் இது எலமெண்ட்னா இதுக்கு அடுத்த இருக்க எலமெண்ட்லேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும், கடைசி 2வது எலமெண்ட்டுக்கு தேவையில்லை, அதனால கடைசி வரைக்கும். அப்படி பார்த்தோன்னா இதுதான். இதை இன்னர் லூப் வந்துட்டு ஈச் எத்தனை முறை, அவுட்டர் லூப் வந்து எத்தனை முறை ரன் ஆகணுங்கிறது, இன்னர் லூப் வந்து அந்த ஒவ்வொரு இதுக்கும் எத்தனை முறை இது பண்ணணும், அது எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும்னு. அப்படி பார்த்தோன்னா இது இந்த ஐன்னா i+1 ஆரம்பித்து கடைசி வரைக்கும் ரன் ஆகணும். ஸோ அதுதான் நம்ம இது பண்ணுறோம். ஸோ அதான் நம் ஆஃப் ஐ, இந்த வெளியே இருக்க இந்த எலமெண்ட்டு, அப்புறம் அவுட்டரில் இருக்க ஏதாச்சும் அதுக்கு அடுத்து இருக்க எலமெண்ட். ஸோ இதை ஆட் பண்ணோன்னா அது டார்கெட்டாக வந்துச்சு அப்படின்னா அந்த அரே இண்டெக்ஸ்னு போட்டு அமுச்சிடுவோம். IJ அப்படின்ட்டு அசைன் பண்ணி அமுச்சிடுவோம். இதை வந்து கடைசியில் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இது ஒரு அப்ரோச். இன்னொரு அப்ரோச் என்னன்னா, ஒரே நிமிஷம். இன்னொரு அப்ரோச் என்னன்னா, நம்ம ஒரு இது வச்சுக்கோம். இது வந்துட்டு ஹேஷ் மேப் இருந்து நம்மளை ஈஸியாக இது பண்ண முடியும். அது எப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த டார்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டார்கெட்டை நம்ம இந்த குறிப்பிட்ட எல்லா எலமெண்ட்டோடையும் மைனஸ் பண்ணிக்கிறோம். இதோட இல்லை டார்கெட்டை இதில் இந்த எலமெண்ட்ஸை டார்கெட்லேருந்து மைனஸ் பண்ணுறோம், இல்லை இது ஒன்று வைஸ் வெர்சா. சாரி, இந்த டார்கெட்லேருந்து இந்த எலமெண்ட்டை மைனஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ 9 - 2 7 9 - 7 9 - 11 9 - 15 அப்படின்னு இருக்கும். இப்போ இதை ரிமைனிங்கான வேல்யூஸை நம்ம அதை இன்னொரு அரேல வச்சுருக்கோம். அந்த இன்னொரு அரே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இங்கே இருக்குது. ஸோ டார்கெட் 9 இருந்துச்சுன்னா இது எல்லாம் இந்த டார்கெட்லேருந்து மைனஸ் பண்ண இந்த வேல்யூஸை இன்னொரு அரேல வச்சுருப்போம். அந்த வேல்யூஸ் வந்துட்டு மறுபடியும் அந்த வேல்யூஸில், ஏன்னா இது ஒரு வேல்யூவும் அது கூட இன்னொரு வேல்யூவும் சேர்ந்தா தான் நமக்கு இந்த டார்கெட் ஃபார்ம் ஆகுது. அப்போது நம்ம டார்கெட்லேருந்து இந்த ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணோன்னா அப்போ மீதி இன்னொரு இருக்க வேல்யூ வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கணும். ஸோ அதுதான் கான்செப்ட்டு. ஸோ வந்து இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டு, இன்னொரு புது அரே கிரியேட் பண்ணிப்போம். அந்த அரேயில் இருக்க ஃபஸ்ட்லேருந்து இன்னொரு மாதிரி ஐட்ரேட் பண்ணுவோம். ஸோ இப்படி பார்த்தோம்னா நம்ம இதை இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ராவல்ஸ் பண்ணி மைனஸ் பண்ணி இது போடுறதுக்கு அதுக்கு ஒரு n டைம்ஸ் ஸ்டெப்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு இதையும்
எடுத்து கம்பேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட் எல்லாமே ஒரு யூனிக்கா ஒரு ஹேஷ் செட்ஸ்ல ஈஸியா OAuth1ல ஆக்சஸ் பண்ற மாதிரி வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா, அப்ப இந்த லிஸ்ட்டை வந்துட்டு இன்னொரு முறை ஐட்ரேட் பண்றதுக்கும் நமக்கு வந்துட்டு 1 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி போறதுக்கும் 1 டைம் ஆகுதுன்னா, இந்த லுக்கப் ஈச் லுக்கப்புக்கு வந்துட்டு இது அதுவும் கான்ஸ்டன்டான டைம் காம்ப்ளெக்சிட்டில இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு இதுல 2nலயே பண்ணிடலாம். கிவன் தட் நமக்கு இன்னொரு புது அரே தேவை, அதுக்கப்புறம் இன்னொரு ஹேஷ் செட் தேவை. இந்த ஹேஷ் செட் வந்து சீல இம்ப்ளிமெண்ட் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதே மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல ஹேஷ் மேப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸை வந்துட்டு நம்ம எடுத்து அந்த இது வேல்யூ தான் அப்படி சொல்லிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இதை வந்து சீல மறுபடியும் பண்ணணும்னா மறுபடியும் நம்ம லீனியரா போய் சர்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த 7 இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணா நம்ம இங்கே வரணும் கடைசி வரைக்கும் கிடைக்கிற வரைக்கும், இந்த 7 கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்துட்டு இது பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி 7 ஒருவேளை அந்த 2+7 இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது மூவ் ஆகணும். இதே மாதிரி இதுவும் n² ஆகிடும் ஈவென்ச்சுவலி. அந்த n² ஆனதை இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக என்ன பண்ணுறோம், இன்னொரு நியூ சப் நம்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு அரே வச்சுருக்கோம். இது வந்துட்டு சி ஷாப்பில் கொஞ்சம் சின்டாக்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும், பட் ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம் 0 to n அந்த லென்த் வரைக்கும். அப்புறமேட்டு அந்த டார்கெட்லேருந்து மைனஸ் பண்ண வேல்யூவை ரெண்டாவது இந்த இன்னொரு அறையில் போட்டுட்டு சப்ராக்ட் பண்ண வேல்யூ. ஸோ இப்போ வந்துட்டு ரெண்டாவது அறையை நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம். ரெண்டாவது அறையை ஐட்ரேட் பண்ணி அந்த ஒவ்வொரு வேல்யூக்கும் இந்த ஃபர்ஸ்ட் அறையில் இருக்கிறது வந்து இருக்கான்ட்டு. ஸோ அப்படின்னா இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ரெண்டும் சைஸ் ஒன்று தான், அதனால இது வேற, பட் ஃபைன். லிமிட் நம்ஸ்டாட்ல இருந்து போட்டாலும் ஒன்று தான், நம்ஸ்டாட் சப்டாட்ல இருந்து போட்டாலும் ஒன்று தான். ஸோ ஃபைன். ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்ம இதுதான். ஸோ ஈச் அவுட்டரில் இருக்கிற சப்ராக்டர் இருக்க வேல்யூ இந்த நம்மள ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கா, நம்மள ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கா, இருந்துச்சுன்னா நம்ம இந்த I பொசிஷனையும் இது பண்ணுவோம், இந்த J பொசிஷனையும் இது பண்ணுவோம். அதை அறையை உள்ள போட்டு நம்ம அதை லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுவோம் பிரேக் பண்ணிட்டு. சரி, அவ்வளோதான். இது சீல வந்து நம்ம இந்த இப்படி பண்ண முடியும். இல்லை ஹேஷ் மேப் வந்து நம்மள இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ண உண்டு. அது வேணா ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணுறது இன்னொரு நாள் பார்க்கலாம். அவ்வளோதான் இன்னைக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.